ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் மலையாளத்தில் மட்டுமே வரும் என்று கொண்டாடப்பட்ட வாம்பயர் கதை அம்சம் கொண்ட ஆக்ஷன் திரைப்படம் லோகா. துல்கர் சல்மான் தயாரிப்பில் கல்யாணி பிரியதர்ஷன் நாயகியாக நடித்திருந்த இந்த படத்தில் காட்சி அமைப்பில் வாய்ப்புகள் இருந்தும் துள்ளி கூட ஆபாசம் இல்லாமல் பெண்களுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் படமாக்கப்பட்டிருந்தது. எப்போதும் சினிமாவில் நாயகிகளை கவர்ச்சியாக மட்டுமே காட்டுவதாக கூறப்படும் விமர்சனங்களை உடைத்து கல்யாணி பிரியதர்ஷனை ஆக்ஷன் ஹீரோயினாக காட்டியிருந்தனர். மலையாளம் மட்டுமல்ல, தமிழ் ரசிகர்களிடமும் வரவேற்பு பெற்ற லோகா திரைப்படம் உலகம் முழுவதும் 300 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. இந்த நிலையில் அதே நாயகி கல்யாணி பிரியதர்ஷன் கீர்த்தி ஷெட்டி என்ற நடிகையுடன் இணைந்து ரவி மோகன் நடிக்கும் ஜீனி என்ற தமிழ் படத்தில் கவர்ச்சியான ஆடையில் ஆபாசமாக ஆடவிட்டிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், தமிழ் பட இயக்குநர்களே இப்படி தாயா, நல்ல நடிகையை கூட இப்படி கவர்ச்சியா ஆடவிட்டு 1-2 படங்களோடு அவர்களின் கேரியரை முடிச்சு விட்டுருவாங்க என்று ஒரு தரப்பு விமர்சிக்க, மற்றொரு தரப்போ பாடல் முழுவதும் கல்யாணி பிரியதர்ஷனை முழுமையாக காண்பிக்காமல் இந்த ரவி மோகனும் கீர்த்தி ஷெட்டியும் ஏன் நடனம் என்று குறுக்கே மறுக்கே ஓடுறாங்க என்று கமெண்ட் அடித்து வருகிறார்கள். இதற்கு நடுவே மற்றொரு தரப்பு, அப்படி கல்யாணி பிரியதர்ஷன் ஆடிட்டாலும் அழுத்து களைச்சுத்தான் போயிருவாங்க, அவர் நடனம் ஆடுவதற்கு சிரமப்படுவது தெளிவாக தெரிவதால் தான் ஒரு சில காட்சிகள் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், மற்றபடி கீர்த்தி ஷெட்டி தான் முழு திறமையும் காண்பிச்சிருக்கிறார் என்று கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். மொத்தத்தில் பழைய சிம்புவின் அம்மாடி ஆத்தாடி பாடலுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் புதிய ரவி மோகனின் அப்டி அப்டி பாடல் யூடியூபில் அதிக பார்வைகளை பெற்று வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.